Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக சிந்தித்தவர் இன்று அவரது சிந்தனையை நிறுத்தி கொண்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் நூற்றாண்டு நாயகருமான தகைசால் தமிழருமான திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் காலமானார். மிக நீண்ட காலமாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த அவர் சென்னை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் நீண்ட காலமாக மருத்துவரின் சிகிச்சையில் இருந்து வந்தார். எல்லாருக்கும் தெரியும். இன்று அவரது மூச்சை நிறுத்தி கொண்ட அந்த செய்தி தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல, உழைப்பாளர் வர்க்கத்துக்கும் தொழிலாளர் வர்க்கத்துக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இது பேரிழப்புன்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இழப்பு தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு கருப்பு தினமாக தான் கருதப்படுது. வேதனைக்குரிய இந்த அறிவிப்பு வந்த உடனேயே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோழர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவருடைய உடல் ராஜாஜி அரசு மருத்துவமனையிலிருந்து 4:30 மணிக்கு அங்கேருந்து எடுத்து செல்லப்பட்டு சிபிஐ அலுவலகத்தில் அவருடைய பொதுமக்களின் மரியாதைக்காக வைக்கப்படும்ன்ற அந்த அறிவிப்பும் வந்திருக்கு. 2022ஆம் ஆண்டு தோழர் திரு நல்லக்கண்ணு ஐயாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக தகைசால் விருது வழங்கப்பட்டுச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதை நம்ம இந்த பதிவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பார்த்தீங்கன்னா 1925ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் தான் அவர் பிறகுறாரு. பிறந்த உடனே அவர் அந்த பள்ளி காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயசு இருக்கிறப்பவே அவர் மனசில் சில விஷயம்லாம் ஏற்படுது. நம்ம மக்களுக்காக போராடணும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடணும், அவங்களோட உரிமையை பெற்றுக் கொடுக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்போவே தொழிலாளர்கள் அவங்க கஷ்டப்படுறது, அப்புறம் விவசாயிகளோட கஷ்டத்தெல்லாம் அப்போவே புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்காக நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சிந்திச்சிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா 16 வயசுலேயே அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் இணையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா அவருக்கு தோணி இருக்கு. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அவர் போய் அணுகியிருக்காரு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி உங்களுக்கு 16 வயசு தான் ஆகுது, இப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுக்கப்புறம் 18 வயசுக்கு அப்புறம் நீங்கள் வாங்க, அப்புறம் நீங்கள் மக்களுக்காக நீங்கள் போராடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய அறிவுரையை ஏற்று 18 வயசு ஆனதுக்கப்புறம் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இணைஞ்சு மக்களுக்கான எல்லா பணிகளையும் செஞ்சுருக்காரு. பல போராட்டங்களையும் பங்கேற்றிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவ்வளோ போராடி சிறை சென்றிருக்காரு. இதை நம்ம குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசத்தின் பிதா என்று அழைக்கக்கூடிய காந்தியடிகள் அவருடைய அறைகூவலை ஏற்று வெள்ளையனே வெளியேறு அந்த இயக்கத்தில் இணைந்து சுதந்திர போராட்டத்துக்கும் அவ்வளோ பாடுபட்டிருக்காரு. அதுக்கும் பல முறை சிறை சென்றிருக்காருன்றது தான் அவருடைய சிறப்பாகவே நம்ம இதில் பார்க்க முடியுது. இப்படி பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டம், தீண்டாமை எதிர்ப்பு, சாதி எதிர்ப்புன்னு அவருடைய வாழ்க்கையில் 80 வருஷம் பொது வாழ்க்கையிலே அவருடைய கழிச்சிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ மக்களுக்காகவே அவர் வாழ்ந்து இன்னைக்கு மறைஞ்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நமக்குலாம் இது ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 1992லேருந்து 2005 வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்களாகவும் அவர் சிறப்பாக செயலாற்றுக்காட்டு தான் தோழர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. இப்படி 80 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பொது உடைமை கொள்கையை மனசில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு உழுபவனுக்கே இந்த நிலம் சொந்தம் அப்படின்ற அந்த முழக்கத்தையும் மனசில் பிடிச்சிக்கிட்டு விவசாயிகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்தவர் யாருன்னா தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, விவசாயிகளுக்கு எதிராக எவ்வளவு கஷ்டங்கள், அவங்க எவ்வளோ எல்லாத்துக்குமே இன்றைக்கி போராட்டம் பண்ணி தான் அவங்களுடைய உரிமையை பெறக்கூடிய அந்த சூழ்நிலை இன்றைக்கி இருந்துகிட்ருக்க நேரத்தில் கிட்டத்தட்ட 80 வருஷமாக அவங்களுக்காக ஒருத்தர் குரல் கொடுத்துருக்காருன்னா அது நம்ம சும்மா கடந்து போயிட முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டி வேணும். அதுதான் தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் செஞ்சுருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மடங்களோட கட்டுப்பாட்டில் இருந்த அந்த நிலத்தோட விவரத்தையும் தோழர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தைரியமாக வெளியிட்டிருக்காரு. நீங்கள் இப்போ நம்ம இருக்கிறத விட அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆதிக்க சாதியினர்
அவங்களுடைய வெறியாட்டம் வந்து அப்போ அதிகமாகவே இருந்துச்சுன்ற மாதிரி நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். ஸோ அவங்களை எதிர்த்து தோழர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வந்து செஞ்ச அந்த அரசியல் வந்து சாதாரண விஷயமா பார்க்கப்படல. இதனால தான் வந்து அவர் எளியவங்களோட மனசில் வந்து நீங்காத ஒரு இடத்த பிடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து இன்னைக்கு நம்மளோட இல்லை அப்படின்றது வந்து மனசு ஏற்க மறுக்குது. ரொம்ப கவலையாக இருக்குது, மனசு வேதனையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப 2005 வந்து பார்த்தீங்கன்னா தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவருக்கு வந்து 80 வயசு ஆச்சு. அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வசூலித்து ஒரு 1,00,00,000 வந்து ஐயா அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஐயா அதை வந்து வாங்கிக்கல. அதையும் வந்து கட்சிக்கு நிதியாக நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே திருப்பி கொடுத்த அந்த விஷயம்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு ரூபாய்க்கு ஆசைப்படல. ஏன்னா இத்தனை வருஷமாக பொது வாழ்வில் இருந்தவர் அவருக்காக எதுவுமே சேர்த்துக்கலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கும் வந்து ஒரு ஏழ்மையாக தான் இருந்து மக்களுக்காகவே பாடுபட்டு நீ மக்களுக்காகவே இன்னைக்கு வந்து போய் சேர்ந்துருக்கிறது வந்து இது எப்படி நம்ம சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப உண்மையிலே கஷ்டமான விஷயமா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, 2022 வந்து ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக தகைசால் தமிழர் விருதும் வழங்கப்பட்டுச்சு. இது வந்து தமிழ்நாட்டுடைய உயரிய விருதுன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த விருதோடு சேர்த்து 10 லட்சம் ரூபாயும் வந்து அரசு சார்பாக அவருக்கு வந்து வழங்கினாங்க. ஆனால் அவர் வந்து அதை வாங்கிக்கல. அந்த 10 லட்சம் ரூபாயோட சேர்த்து அந்த 5,000 அவருடைய பணத்தையும் மொத்தம் 10,05,000 முதல்வர் நிவாரண நிதிக்கு வந்து அவர் வந்து கொடுத்துட்டாரு. இப்படி வந்து அவருக்கு ஏற்கனவே கட்சி சார்பாக ஒரு 1,00,00,000 ரூபா கொடுத்தாங்க, அதையும் வாங்கிக்கல. இப்போ 10 லட்ச ரூபா அரசு சார்பாகவும் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிக்கல. இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, அவர் எப்படி அவருடைய பொது உடைமை கொள்கையை வந்து அவருடைய ரத்தத்தில் ஊறி போய் கிடக்குதுன்றதை இதுலேருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ தனக்காக அவர் வாழலன்னே நம்ம சொல்லிக்கலாம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே மக்களுக்காக யோசித்து, மக்களுக்காகவே சிந்திச்சு, மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் நம்ம இத்தனை வருஷமாக வாழ்ந்திருக்காருன்றது வந்து இது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை அப்படின்றது வந்து உண்மையிலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசு ஏற்க மறுக்குது. இது மட்டும்தான் ஐயா பண்ணியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. அவர் உயிரோடு இருக்கும்போதே ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. என்னன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட உடலை வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து நான் தானமாக வழங்குறேன். என்னுடைய உடலை வந்து அவங்களுடைய படிப்புக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அதையும் வந்து கடைசியாக ஒப்படைச்சிட்டு போயிருக்காருன்னா, இவர் எப்பேற்பட்ட மனுஷன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லாருமே வந்து இது ஒரு இவருடைய வரலாறை வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு பாடப்புத்தகத்தில் வந்து வரலாறாக வைப்பாங்க. அதை வந்து மாணவர்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. எப்படின்னா 1943 ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ஒரு மக்களுக்காகவே பணியாற்றி இன்னைக்கு வந்து இறந்துருக்காருன்னா இவர் வந்து சாதாரண மனுஷன் இல்லை. உண்மையிலேயே அவருடைய இழப்பு பேரிழப்பாக தான் பார்க்கப்படுது. இவரது மறைவை ஒட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய எக்ஸாண்டில் ஒரு பெரிய ஒரு இரங்கல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள், காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏற்கனவே அவருடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மகள் ஆண்டாள் அவர்கிட்ட வந்து காலையிலே வந்து ஃபோனில் விசாரிச்சிருக்காரு ஐயா அவர்களோட உடல்நிலையை பற்றி. ஸோ இவரது மறைவையொட்டி அவரும் வந்து அவருடைய இரங்கலை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அவருடைய இரங்கல் பதிவு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் பல தலைவர்கள் வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான் ஐயா அவருக்கு வந்து நான் சொல்லணும்னு இதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்புகிறேன். செவ்வணக்கம் தோழர், ரெட் சல்யூட்.